இப்போ தொடர்ந்து அக்ஷௌணினா என்ன அப்படின்னு பார்ப்போம். ரிஷிகள், ஓ சூத புத்திரரே, அக்ஷௌணிகள் என்பதாக நீர் சொன்னீர் அல்லவா, அதையெல்லாம் விவரமாக கேட்க விரும்புகின்றோம். ஓர் அக்ஷௌணியின் காலாட்கள், குதிரைகள், தேர்கள், யானைகள் இவற்றின் அளவை சரியாக எங்களுக்கு சொல்லும், உமக்கு எல்லாம் தெரியுமே என்று கேட்டனர். சூதபுத்திரர், ஒரு தேரும் ஒரு யானையும் 5 காலாட்களும் 3 குதிரைகளும் சேர்ந்தது ஒரு பத்தி என்பதாக சேனை விதி தெரிந்தவர்கள் சொல்லுகின்றனர். இதுல பகவத்கீதை ஸ்லோகங்கள்ல நமக்கு பல அளவுகள், வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் பொதுவா படை அப்படின்னு இருந்தாலும் அதுக்கு விசேஷமான அர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிய வரும். பத்தினா என்ன? ஒரு தேர், ஒரு யானை, 5 காலாட்கள், 3 குதிரை. ஒரு மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், அந்த மாதிரி வாய்ப்பாடு மாதிரி சொல்ல போறாரு. என்னன்னு பார்ப்போம். இந்த பத்தி 3 கொண்டதை ஒரு சேனாமுகம் என்று அறிவுடையவர் கூறுகின்றனர். 3 பத்தி சேர்ந்தா ஒரு சேனாமுகம் அப்படின்னா அதுல 3 தேரு, 3 யானை, 15 காலாட்கள், 9 குதிரை வரும் அப்படின்னு கணக்கு போட்டுக்கலாம். 3 சேனாமுகங்கள் சேர்ந்தது ஒரு குல்மம் என்று உரைக்கப்படுகின்றது. 3 குல்மங்கள் ஒரு கணம் என்று பெயர் வரும். கணம்னா செகண்ட், கூட்டம், இது வேற வேற அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல படை எண்ணிக்கை அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும் இந்த கணம்ங்கிற வார்த்தைய. 3 கணங்கள் ஒரு வாகினி, ரூபவாகினி அப்படின்னு ஸ்ரீலங்கா தொலைக்காட்சி நிலையத்துக்கு ஒரு பேர் இருந்தது. வாகினின்னு நதிகளையும் சொல்லுவாங்க. இப்போ 3 பத்தி ஒரு சேனாமுகம், 3 சேனாமுகம் ஒரு குல்மம், 3 குல்மம் ஒரு கணம், 3 கணம் ஒரு வாகினி, 3 வாகினிகளை ஒரு பிரதனை என்று தெரிந்தவர்கள் சொல்லுகின்றனர். 3 பிரதனைகள் சேர்ந்தது ஒரு சமு, மகதீஞ்சம் அப்படின்னு பகவத்கீதை இந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. 3 பிரதனைகள் சேர்ந்தது ஒரு சமு. இது 10 × 3 × 3 × 3 × 3 அப்படின்னு போயிட்டு இருக்கு. 3 சமுக்கள் சேர்ந்தது ஒரு அனீகினி. அனீகினியும் பகவத்கீதையில அனீகம் அப்படின்னு வருது. திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வ்யூடம் துரியோதனஸ்ததா. 10 இது வரைக்கும் 3 போயிட்டு இருந்தது, இப்ப 10க்கு மாறுது. 10 அனீகினிகளை
ஓர் அக்ஷௌணி என்று அறிவுடையோர் சொல்லுகிறார்கள். அக்ஷௌணி ஒன்றுக்கு ரதங்களின் எண் 21,870 என்பதாக அக்ஷௌணி சங்கியை தெரிந்தவர்கள் நிர்ணயித்திருக்கின்றனர். யானைகளின் சங்கியையும் இவ்வளவே, அதாவது 21,870. நமக்கு தெரியும், எப்பவுமே யானை ரத்தம் ரெண்டும் சம எண்ணிக்கையில் இருக்கும். கால்நடை 5 மடங்கா இருக்கும். பதாதிகள் 109,350. குற்றமற்றவர்களே, குதிரைகள் 3 பங்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். 65,610 என்று சங்கியை செய்திருக்கிறார்கள். தபோதனர்களே, சங்கியை சரியாக தெரிந்த ஜனங்கள் அக்ஷௌணி என்று சொல்வதை நான் உங்களுக்கு விரிவாக சொன்னேன். இது ஒரு அக்ஷௌணி. இது பெருக்கல் 18 போட்டு நீங்க கண்டுபிடிச்சுங்க. இவ்வாறாக அக்ஷௌணி கூறப்பட்டது.